பிரான்ஸில் இப்போ இருக்கக்கூடிய பிரதமருடைய ஆட்சி மாறுமா? பிரான்ஸில் வர செப்டம்பர் 10ஆம் தேதி நாடு தழுவிய போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. இந்த இரண்டு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்பொழுது இருக்கக்கூடிய பிரான்ஸினுடைய பிரதமர் பிரான்சுவா பைரோ அவர்கள் நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு வர 8ஆம் தேதி அழைப்பு விடுத்திருக்கார். இது எதுக்காக அப்படின்னா, அவருடைய 2026 ஆண்டுக்கான பட்ஜெட்டை சுமூகமாக முடிக்கிறதுக்காக தான். அவர் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றார் அப்படின்னா 2026 பட்ஜெட்டும் சுமூகமாக போகும். இவருக்கு முன்னாடி இருந்த பிரதமர் பார்னர் என்ன பண்ணாருன்னா, எதிர்க்கட்சிகள் அவர் கொண்டு வந்த பட்ஜெட்டை ஏற்றுக்கல. அதனால் 49.3 அப்படிங்கிற பிரிவை பயன்படுத்தி அந்த பட்ஜெட்டை நிறைவேற்றுறதுக்கு முயற்சி பண்ணார். பட் இருந்தாலும் எதிர்க்கட்சிகள் அவரை நம்பிக்கை வாக்கெடுப்பை நடத்தி அவருடைய ஆட்சியை கவுத்துட்டாங்க. அதே நிலைமை பிரான்சுவா பைரோவுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பட்ஜெட்டை பேசுகிறதுக்கு முன்னாடியே இந்த வாக்கெடுப்பை நடத்துகிறாரு. ஃப்ரான்ஸில் வருகிற செப்டம்பர் 10ஆம் தேதி நாடு முழுவதும் முடக்கம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பிரான்சுவா பைரோ அவர்கள் ஜூலை 15ஆம் தேதி அறிவித்த பட்ஜெட் 2026க்கான பட்ஜெட்டில் 2 நாள் விடுப்பை எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் 44,000 பில்லியன் யூரோக்கள் இவருடைய பட்ஜெட்லேருந்து மிச்சம் பண்ணுறேன் அப்படிங்கிற சொன்ன அறிவிப்பும் தான் காரணம். இந்த முழு முடக்கத்தில் முக்கியமாக 3 விஷயத்தை கடைபிடிக்கிறாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா, வேலைக்கு செல்லாமல் இருப்பது, 2வது சூப்பர் மார்க்கெட்டுகளை புறக்கணிப்பது, 3வது களத்தில் இறங்கி போராடுவது. இந்த 3 விஷயம்தான் நடக்கும். இதில் அரசியல் ஆதரவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இடதுசாரிகள் அனைத்தும் ஆதரவு அளிக்கிறாங்க. குறிப்பாக ஆர்என் இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக எதுவும் சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் சிஜிடி என்ற சொல்லக்கூடிய அமைப்பும் இதுவரைக்கும் எந்த விதமான பதிலும் கொடுக்கலையாம். அது மட்டும் இல்லாமல் மாணவர் சங்கங்கள், அப்புறம் ரயில்வே சங்கங்கள் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சில அமைப்புகள் ஏற்கனவே வேலை நிறுத்தத்தை அறிவிச்சிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா மின்சார தொழிலாளர்கள், செப்டம்பர் 5ஆம் தேதி டாக்ஸி டிரைவர்கள், செப்டம்பர் 8ஆம் தேதி லியோன் ட்ராம் பஸ் டிரைவர்கள், செப்டம்பர் 18ஆம் தேதி மருந்தகங்கள் ஃபார்மசியில் இதெல்லாம் ஆல்ரெடியே வேலை நிறுத்தத்தை அறிவிச்சிருக்காங்க போராட்டத்தை. ஸோ இதனால் எந்த அளவுக்கு மாற்றங்கள் நடக்கும்னு தெரியல. பட் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம். செப்டம்பர் 10ஆம் தேதி மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துமா, நாடு ஸ்தம்பிக்குமா அப்படின்ட்டு தெரியல. பட் இருந்தாலும் யாரும் பயப்பட வேண்டாம். இதில் மாற்றங்கள் வந்தாலும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. செப்டம்பர் 8ஆம் தேதி என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இந்த போராட்டங்களில் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குன்ட்டு நான் நினைக்கிறேன். வீடியோவை இறுதி வரை பார்த்தமைக்கு நன்றி. மெர்சி அவ்வா.